மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியதால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியிருப்பதால் தென் மாவட்டத்திற்கு செல்லும் ரயில்கள் தாமதமாக புறப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதுரை, நெல்லை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக புறப்படும், எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, விரிவான தகவல்களை சொல்லுங்க. பெஞ்சல் புயல் என்பது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கரையை கடந்து வரக்கூடிய நிலையில இதனுடைய தாக்கம் என்பதும் பெரும்பாலும் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதை நாம் காட்சிகளாகவும் பதிவிட்டு வருகிறோம். முக்கியமாக மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்று என்பது வீசி வரக்கூடிய நிலையில தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு தாண்டி சில ரயில் நிலையங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் நமக்கு பயணிகள் மூலமாக அறியப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தென் மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்துதான் பெரும்பாலான ரயில்கள் இயக்கப்படக்கூடிய நிலையில ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில், மண்டபம் வரை செல்லக்கூடிய ரயிலும், அதே போல மதுரை வழியாக நெல்லை செல்லக்கூடிய உள்ளிட்ட ரயில்கள் சுமார் 2.5 மணி நேரம், அதிகபட்சமாக 2.5 மணி நேரங்கள் வரைக்கும் தாமதமாக இயக்கப்பட்டு வருவதாக பயணிகள் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக தாம்பரத்திலிருந்து இன்று ராமேஸ்வரம், அதாவது முக்கியமாக மண்டபம் ரயில் நிலையத்தை நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய ரயில் என்பது விழுப்புரத்திற்கு முன்னதாக செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சரியாக 2.5 மணி நேரங்களாக ரயில் தாமதமாக பயணித்துக் கொண்டிருப்பதாக ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக தரைக்காற்று என்பது அதிகமாக வீசி வரக்கூடிய நிலையில் பயணிகளுடைய நலன் கருதியும் அதே நேரத்தில் பலத்த மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில முன்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தெரியாத அளவிற்கு மழையினுடைய வேகம் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு கருதி இந்த ரயில்கள் என்பது ஆங்காங்கே ரயில் நிலையங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இன்று மாலை 5:30 மணிலிருந்து 6:45 மணிக்கு முன்னதாக புறப்பட்ட ரயில்கள். ஆனால் மதுரை செல்லக்கூடிய, மதுரை வழியாக தேனி, அதே போல போடிநாயக்கனூர் செல்லக்கூடிய இந்த ரயில்களும், அதே போல முக்கியமாக நெல்லை வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் என்பது 8:45, 9 இப்படி எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படப்பட வேண்டிய ரயில்களும் தாமதமாக புறப்படப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த புயல் எதிரொலியின் காரணமாகவே பலத்த தரைக்காற்று ஒரு பக்கம் வீசி வருகிறது. மற்றொரு பக்கம் விழுப்புரத்திற்கும் செங்கல்பட்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தரைக்காற்றோடு சேர்த்து பலத்த மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக பயணிகளுடைய நலன் கருதியும் அதே போல சிக்னல் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதன் காரணமாகவும் இந்த ரயில்கள் என்பது செங்கல்பட்டுக்கு முன்னும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை கடந்தும் ஆங்காங்கே ஒரு வேறு ரயில் நிலையங்கள்ல நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடந்ததற்கு பிறகோ அல்லது நிலைமை ஓரளவுக்கு சீரழிந்ததற்கு பிறகோ மீண்டும் ரயில்கள் தென் மாவட்டங்களை நோக்கி மீண்டும் புறப்படும் என்ற ஒரு தகவல்களும் ரயில்வே அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.